விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, நான்கில் குரு சண்டால யோகம் உருவாகி இருக்குது. இந்த 2025 எல்லா விதமான வாழ்க்கைக்கும் ஒரு முடிவு இருக்கு, எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு, எல்லா வழக்குக்கும் ஒரு தீர்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் உங்களுடைய வாழ்க்கையில திருப்பம் இருக்குது. நிச்சயமா வாழ்க்கை மாறுமா என வலிமேல் விழுவைத்து காத்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு நான்கில் உருவாகி இருக்கக்கூடிய குரு சண்டால யோகத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்கள் உங்களுக்கு ஏத்தபடி கண்டிப்பா நடக்க போகுது. குரு மற்றும் ராகு பகவானுடைய தொடர்பால் இது கிடைக்க போகுது. இன்றைய பதிவுல அதை பத்தி தான் பார்க்க போறோம். குறிப்பா உங்களுடைய விருச்சிக ராசிக்கு 4ஆம் இட கும்பத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த குரு சண்டால யோகத்தால் என்ன பலன் கிடைக்க போகுது, இன்றைய பதிவுல அதை பத்தி விரிவா விளக்கமா பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல்ல ஏற்கனவே ராகு எது பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்களை பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனலை பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தர பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் இருக்கு, தவறாம செலக்ட் வச்சுங்க. அப்படின்னா நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம். விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களே, 2025ஆம் வருடத்தில் விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு சனி பார்வை விலகி விட்டது. கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனிவான் மார்ச் மாசமே மாறிட்டார். சனிவனுடைய பார்வை உங்களுக்கு கிடையாது. ஏழரைச்சனி கிடையாது, அஷ்டமச்சனி கிடையாது, கண்டகச்சனி கிடையாது. 10ஆம் குறைக்கு ராகுகேது பயிற்சியாலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. ராகுகேது உங்க ராசியில் இல்லை. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் 7ஆம் வீட்டுல ரிஷப ராசியில் இருந்த குரு பகவான் பயிற்சி அடைஞ்சு மிதுன ராசிக்கு போயிட்டார். 8இல் குரு பகவான் விருச்சிக ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல குருவான் இருக்கிறாரு. அப்போ குரு மறைந்திருக்கிறாரு. இந்த ஒரு காலகட்டத்துல ஒரு நல்லது நடந்துராதா, கெட்டது நடக்குமா அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா குரு பலன் இல்லை, கெட்டது செய்யக்கூடிய கிரகங்களும் விலகியாச்சு. ஆனா நல்லது செய்யக்கூடிய குரு பகவானும் மறைந்திருக்கிறாரே. ஆனா குரு செய்ய வேண்டிய வேலையை ராகு உங்களுக்கு கொடுக்க போகிறார், செய்ய போகிறார். காரணம் ராகு எது பயிற்சி ஏற்பட்டுச்சு மே மாசம் 18ஆம் தேதி. ராகுவான் அப்படியே பயிற்சி அடைஞ்சு மீனத்திலிருந்து கும்பத்துக்கு இடம் மாறினார். எல்லா கிரகங்களும் முன்னோக்கி வளம் வந்தா இந்த ராகு கேதுகள் பின்னோக்கி வளம் வரும், பின்னோக்கி செல்லக்கூடிய கிரகங்கள். சரி, அப்படி உங்களுடைய விருச்சிகத்திற்கு 4ஆம் வீடான கும்பத்துல ராகுவான் அமர்ந்திருக்கிறார். ஆனா அந்த ராகுக்கு இந்த தடவை குரு பார்வை கிடைக்கிறது. அஷ்டமஸ்தானமான மிதுனத்தில் இருக்கக்கூடிய குருவான் 9ஆம் பார்வையா அந்த ராகுவை பார்க்கிறார். ஒருவருடைய ஜாதகத்துல ராகு மற்றும் குரு சேர்ந்திருந்தா குரு சண்டால யோகம்னு சொல்லுவோம். அதே போல ராகுவை குரு பார்த்தாலும் குரு சண்டால யோகம் உருவாகி இருக்குது. ஸோ அப்படி இந்த வருஷம் குரு சண்டால யோகம் உருவாகி இருக்குது. அதனால விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும், அடுத்த ஒரு வருஷம் வரைக்கும் இந்த பலன் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த குரு சண்டால யோகம்னா என்ன? ஒருத்தவங்க இந்த குறுக்கு வழியில ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும், யோகங்கள் கிடைக்கும். இந்த வருஷத்துல திடீர்னு ஒரு கோடி சொன்னாக்கூடிய அதிர்ஷ்டம், எதிர்பாராத வாழ்க்கையில் துணை கிடைப்பது, திடீர் திருமண வாழ்க்கை. சரிங்களா? ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு குறுக்கு வழியில டக்குன்னு ஒரு பணம் காசு அல்லது வாழ்க்கை அமைவது, திடீர் திருப்பம் சொல்லுவோம். அதெல்லாம் இந்த குரு சண்டால யோகத்தால் கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? சுபகிரகம் குரு பகவான் அசுர கிரகமான ராகுவை பார்க்கிறார். யாருக்கு பலம் அதிகம்? ராகுக்கு தான் இதனால பலம் அதிகம். அதுவும் ராகு எங்க இருக்கிறார்? 4ஆம் வீட்டுல இருக்கிறார். ஸோ அதனால் 4ஆம் வீட்டில் பல விஷயத்தில் மாறுதல் உங்களுக்கு ஏற்பட போது, முடிவு கிடைக்க போகுது. அப்போ முதல்ல அந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த சொத்து பிரச்சனை பல வருஷமா இழுத்துட்டு போயிட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு முடிவு, தீர்ப்பு கண்டிப்பா இந்த வருஷம் உண்டு. அதை தாராளமாக எதிர்பார்க்கலாம். பிரிக்க முடியாத சொத்து, பாகப்பிரிவினை ஆகாத சொத்து, அந்த மாதிரி சொத்து தகர எதுவாக இருந்தாலும் சரி, இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு முடிவும் ஒரு தீர்ப்பும் ஒரு தீர்வும் கிடைச்சோம். இதுதான். 2வது, படிப்பு தடை. படிப்பு பிரம்மாண்டம். அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கணும், இல்லைன்னா உங்களுடைய தலைமுறையில் யாரும் படிக்காத ஒரு படிப்பு, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஸோ பேருக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு டிகிரி போடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. மற்றவர்கள் திடீர்னு உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கா அப்படின்று வாயில விரல வைக்கிற அளவுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட நிலைப்பாடு இந்த குருவனுடைய பார்வையினா ராகு கிடைக்காது. அந்த நாளில் இருக்கனால கல்வியில் அப்படி ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு உருவாகுது. ஸோ படிப்பில் மிகப்பெரிய அளவு பிரம்மாண்டமும் பெயர்ப்புகளும் விருச்சிக ராசிக்காரங்க பெற போறீங்க. உங்களுடைய கனவு படிப்பு நினைவாக போகிறது. சரியா? ஸோ அந்த திருப்பம் கண்டிப்பா இருக்குது. சரி, இது படிப்புல மட்டும், அதாவது கல்வியில மட்டும் இல்லைங்க, கலைக்கும் பொருந்தும். சினிமா அல்லது கலைத்துறையில், ஆடல் பாடல் சம்பந்தமான கலைத்துறையில் இதெல்லாம் உள்ள தொடர்பு இருக்கு. ஆனா அதுல உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கல, ஒரு வாய்ப்பு கிடைக்கல, உங்களுக்கு உண்டான திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருப்பீங்க. ஆனால் அப்படிப்பட்ட அந்த அங்கீகாரம், பெயர் புகழ் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பா அது கிடைக்கும்.
ஸோ அதற்கான வாய்ப்பு சான்ஸ் கிடைச்சி மிகப்பெரிய பிரபலமாக அடையக்கூடிய ஒரு யோகத்தை நீங்க பெறுறீங்க. சினிமா செய்தி ஊடகங்கள்ல பிரபலம் அடையக்கூடிய சான்சஸ் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. இதற்கு அடுத்தபடியா கண்டிப்பா அந்த புத்திர பாக்கியம், குழந்தை பாக்கியம். ஏன்னா 4ஆம் வீடு பெண்களை பொறுத்தவரை கற்பு ஸ்தானம் சொல்லுவோம். ஸோ அதனுடைய அடிப்படையில் விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு திடீர் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்பு அதிகம். தெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலமா கிடைக்கும். சரிங்களா? உங்க பரம்பரையில் இருக்கக்கூடிய முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்கள் மூலமா உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, முன்னோர்களுடைய வழிபாடு, தாத்தா பாட்டி பித்திருக்களுடைய வழிபாடு, அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஏதாவது திதி தர்ப்பணம் போன்ற விஷயம் இருந்தா அதை தவறாம பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? இன்னொரு விஷயம், பழைய வண்டி வாகனத்தை வித்துட்டு புதுசா வண்டி வாகனம் வாங்குறது, பழைய வீட்டை வித்துட்டு புதுசா வீடு வாங்குறது, அல்லது வீட்டை இடிச்சுட்டு ஆல்ட்ரேஷன் புதுசா ஒரு வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, பழைய சொத்தை வித்து புது சொத்து வாங்குறது, இதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இந்த வருஷம். சரிங்களா? அந்த ஒரு நிலைப்பாடு இருக்குது. அதே போல தொலைஞ்சு போயிருக்கும் ஒரு பொருள் அல்லது பிரிந்து போயிருக்கும் உறவு, இந்த ரெண்டும் திரும்ப உங்க கைக்கு கிடைக்க போது வரப்போகுது. ஸோ இதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த 2025. ஸோ இதற்கு அடுத்தபடியாக நான் முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் வீடு பெண்களுக்கு கற்பை சொல்லக்கூடிய சொல்லுவேன், ஆண்களுக்கு தொழில் ரீதியான ஒரு பலத்தை கொடுக்கக்கூடியது, தொழில் ரீதியான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய, தொழில் செய்யக்கூடிய ஒரு இடத்தை குறிக்குது. அப்போ பிசினஸ் விஷயத்துல கடல் கடந்து போறது, வேறு மாநிலத்தில் போய் ஒரு தொழில் தொடங்குறது, அல்லது உங்களுக்கும் உங்களோட தொழிலுக்கும் வெளி மாநிலத்தவர்களுக்கும் அல்லது வெளிநாட்டுக்கும் தொடர்பு ஏற்படுறது. அதனால புதிய அறிமுகம், புதிய கான்ட்ராக்ட், புதிய தொழில் விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால பெரிய ஒரு லாபங்கள் இனி ஒரு 5 வருஷம் ஒரு 10 வருஷம் நிரந்தரமா இவங்களோட தான் பண்ண போறோம், அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு தொழில் தொடங்க போறீங்க. ஸோ அதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ விருச்சிக ராசிக்காரங்கள் சொந்தமா தொழில் தொடங்குவதற்கு, அதிரடியான ஒரு தொழில் தொடங்குவதற்கு வாய்ப்பு உண்டு. பார்ட்னர்ஷிப் அல்லது தனித்துவமான முறையில் தொடங்குவீங்க, அதுல இருந்து மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அதற்கு தேவையான பணம், பொருளாதாரம், கடன் உதவியாக கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு பணம் ஒரு பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? ஸோ இது போக திருமண வாழ்க்கை, ஸோ இந்த உடனே திருமண வாழ்க்கையை பார்க்கணும். ஏன்னா அஷ்டமஸ்தானம் 8ஆம் வீடு மிதுனம், அது பெண்களுக்கு கணவனை குறிக்கும், கணவருடைய மாங்கல்யம், அதாவது உங்களுடைய மாங்கல்யத்தை குறிக்கும். இப்போ 4 வேற ராகு இருக்கிறார். அப்போ விருச்சிக ராசியில பெண்களுக்கு திடீர் கல்யாணம் ஏற்பட வாய்ப்புண்டு. அதே போல ஆண்களுக்கு, இதே விருச்சிக ராசி ஆண்களுக்கு என்ன இருக்குன்னா, உங்க வாழ்க்கை துணை மூலமாக ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, ஒரு பணம், சொத்து, இல்லை உங்க வாழ்க்கை துணைக்கு ஒரு வேலை, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்போ வாழ்க்கை துணையின் மூலமாக வருமானம் அல்லது சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் இருக்கு. அதனால உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஒரு பொருளாதாரம், ஒரு பண பிரச்சனை, ஒரு கடன் பிரச்சனை உங்களால் சமாளிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போகிறது, வேற ஊர்ல போய் படிக்கிறது, அல்லது சேவை சம்பந்தமான டிபார்ட்மெண்ட், அதாவது மருத்துவம், காவல், இராணுவம் போன்ற சேவை சம்பந்தமான தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் உங்களுக்கு. சரிங்களா? அதை சார்ந்த தொழிலும் அமையும் உங்களுக்கு. இதுபோக உங்களுடைய பிள்ளைகளுக்கு படிப்பு மற்றும் வெளிநாடு யோகம், வேறு மாநிலத்துக்கு போய் படிக்கிற யோகங்கள் உண்டு. ஸோ இதுல மறைமுகமான வழிகளில், சரிங்களா, மறைமுகமான வழிகளில் சில பண வரவுகள், ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ ஆன்மீகம், மருத்துவம், கல்வி, இந்த 3 துறை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் மறைமுகமான வழிகளில் ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி அதிர்ஷ்டத்தின் வழியாக பண லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? திடீர் காதல் கல்யாணம் நடைபெறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்சஸ் இருக்கு. இதனால் வரையும் லவ் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம், உங்களுக்கு திடீர் கல்யாணம் வேற வழியில பண்ணணும் அப்படின்ற ஒரு சூழல் உருவாகி டக்குன்னு மேரேஜில் முடியும். ஸோ அதுக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் இருக்கு. நினைத்த துணையை கரம் பிடித்து விடுவீர்கள். ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கையில ஒரு திருப்பமும், பல விஷயத்துக்கு தீர்வும், பல பிரச்சனைக்கு ஒரு முடிவும் இந்த வருஷம் கிடைக்க போது இந்த குரு சண்டால யோகத்தால். அது 4 இந்த அமைப்பு ஏற்பட்டிருக்கிறதுனால உங்களுடைய சுற்றத்தார் என்ன சொன்னாலும், ஏது சொன்னாலும், ஏசினாலும் தூசினாலும் அதை கண்டுக்காதீங்க. உங்களுடைய வாழ்க்கையை இந்த 2025 உங்களுக்கு தேவையான அடிப்படையான திருமண வாழ்க்கை முதல் சொத்து சுகம் வரை, கல்வி வரை அனைத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு ராகு இருக்குது. மற்றவர்கள் ஏசுவார்கள், தூற்றுவார்கள், கேலியாக பேசுவார்கள் என்பதற்காக எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரித்து ஒதுங்கி ஓரமா மட்டும் நின்றாதீங்க. தைரியமா எதிர்கொள்ளுங்க. வரக்கூடியது அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தான். ஸோ இதுல இருந்து தான் மாற்று கருத்தம்ல. சரி, நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம்னா, இந்த ஒரு நேரத்தில் தேவையில்லாத திருட்டு, களவு அல்லது அதற்கு துணை போவது, மற்றவர்கள் செய்யக்கூடிய தவற கண்டுக்காம நீங்க இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு துணை போனாலும் சரி, மிகப்பெரிய பிரச்சனை மாட்டீங்க. இதுல மட்டும் கவனத்தோட இருந்துங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு நேரத்தில் ஏழை எளிய மாணவர்கள், படிக்க முடியாத ஏழை நோட்டு புத்தகம் வாங்கி கொடுக்கறது, அதே போல விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகரை வணங்குவது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க. அதே போல கண்டிப்பா பழனி சென்று விட்டு வர விருச்சிக ராசியில பிறந்த உங்களுக்கு பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மாறும். அது எந்த மாற்று கருத்தம். சரிங்களா? ஸோ நல்லது, நாம் இன்றைய விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க.
கூட இருக்கிற பெல்லைக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்ற வசதி தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். நம சிவாயம். எல்லாம் உள்ள ஸ்ரீ வாராகியம்மன் திருவடி சரணம்.